வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மெத்தடு கான்செப்டில் செட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைமர் போர்டு, ஸ்பார்க்கிங் சிஸ்டம், அடுத்தது ஓம்ஸ் டெஸ்ட்டு, எலக்ட்ரோடு கண்டக்டிவ் டெஸ்ட்டு, க்ளீனிங்கு, ஏர் க்ளீனிங். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் பேட்டரி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பவர் ஆன் பண்ணிவிட்டு டைமர் வந்து ஏசி மெத்தடு கொடுத்துருக்கனால ஏசி டைமர் போட்ட உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டைமர் ஆன் ஆஃப்னு வரும். ஸோ நான் இங்கே கீ ஆன் பண்ணிட்டோன்னே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்கில் ஸ்பார்க் வந்து வர ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா ஸ்பார்க் வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஸ்பார்க் வந்துருக்கும்போது இதோட கண்டிஷன் நல்லாயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஃபைனல் டெஸ்ட் இதை பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஓவர் டஸ்ட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி இருக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் இவ்வளோ இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இதில் மோட்டர் லைனை ஆன் பண்ணிவிட்டு நான் இந்த ப்ரஷ்ஷில் எல்லாம் எப்படி இருந்தது இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பார்க் ப்ளக் வந்து க்ளீனிங்காக இருக்குது. ஸோ மோட்டர் ஆஃப் பண்ணிட்டீங்க. ஓகேங்க. இப்போ இந்த ஸ்பார்க் ப்ளக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு இது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி எனக்கு ராடு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட் செக் பண்ணுறேன். க்ளீன் பண்ணிட்டேன். எனக்கு கரெக்டாக கண்டினியூட்டி வருதா அப்படிங்கிறத நான் இப்போ செக் பண்ணுறேன். போட்டுட்டு இப்போ நார்மலாக இந்த ஸ்பார்க் உள்ளே இருக்கிற ராடில் நான் டச் பண்ணுறேன். உள்ளே இருக்கிற ராடில் டச் பண்ணோடனே ஸோ நார்மலாக எனக்கு வந்து டச் பண்ணோடனே எனக்கு கண்டிஷன் நல்லா இருந்தது அப்படின்னா க்ரீன் வந்துடும். இல்லை பேட் கண்டிஷனாக இருந்ததுன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ட்டு இதாகிடும். இப்போது நமக்கு இந்த உள்ளே இருக்க எலக்ட்ரோடில் ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு 4.6 வருது. 4.6 வரும்போது நம்ம